ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேடவர் தந்ததனால் பூமேல் மயல்போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கந்தவேற் பெருமானுடைய திருவருளை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலை நினைத்து நினைத்து அவருடைய அருள் நம்மளுடைய வாழ்வில் தங்குவதற்கு பாலமிட்டு பாதை அமைத்து கொடுத்த குருநாதர் அருணகிரிநாத பெருமானுடைய குரு பூஜை நன்னாளிலே அவருடைய வரலாற்றை பற்றி சிந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு மிஞ்சிய ஒரு பேரும் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய சமயத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு 4 உண்மைகளை நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லுகிறது. அப்பா அம்மா ரொம்ப சுலபமா கிடைச்சிருவாங்க. ஆனா வாழ்க்கையில கிடைக்காத 2 விஷயம் குருவும் தெய்வமும். இதை இன்னமும் சுலபமா சொல்லணும்னா, தெய்வம் வேண்டும்னா குரு கிடைக்கணும். குரு இருந்தாதான் தெய்வம் நமக்கு பேசும். அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவே நமஹான்னு சமயம் சொல்லுகிறது. நீ எதை பிரம்மாவாக வணங்குகின்றாயோ, நீ யாரை விஷ்ணுவாக வணங்குகின்றாயோ, நீ யாரை ருத்ரனாக வணங்குகின்றாயோ, ஏன் இந்த உலகத்தினுடைய பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த சத்தியம் முன்னாடி குருவாக நிற்கிறதுன்னு நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. குரு வேறு சிவம் வேறு கிடையாது. அப்படி முருகனே குருவாக நமக்கு அமைந்து நம்மளுடைய வாழ்விலே நற்கதியை அடைவதற்காக திருவண்ணாமலையில் அவதரித்த மகான்தான் அருணகிரிநாதர். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை மாதிரி சாதாரண நிலைமையிலிருந்து ஒருத்தர் பெரிய நிலைமைக்கு போனா நமக்குள்ள ஒரு தனி நம்பிக்கை பிறக்கும். என்னன்னா, நம்ம கூட இருந்தவனு இந்த நிலைமைக்கு போயிருக்கானா, நம்மனாலும் முடியுங்கிற ஒரு தனி உந்துதல் நமக்கு வரும். இது நம்மளுடைய சாதாரண வாழ்க்கையில மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலையும் அதுதான். அருணகிரிநாதர் நம்மளை மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார். நம்மளை மாதிரி எப்போதும் சுவாமியை நினைக்கக்கூடிய, நம்மளை மாதிரி தினந்தோறும் எதையோ நினைச்சுக்கிட்டு சாமியை 10ஓட 11 நினைக்கிற மாதிரி தான் அவரும் இருந்தார். நம்ம எதெல்லாம் தவறுகள்னு சொல்றோமோ அந்த தவறெல்லாம் அவரும் செய்தார். ஆனா இத்தனையும் செய்த பிறகும் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டார். காரணம் என்னன்னா, ஒரு பெரிய மகான் பிறக்கும் போதே மகானா பிறந்தவர் முருகன் ஆட்கொண்டிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் தூரமா இருந்திருக்கும். என்னன்னா, அவர் பிறக்கும் போதே மகானா பிறந்தாருப்பா அப்படிங்கலாம். இல்ல, ஒரு மிகப்பெரிய அருளாளருடைய குடும்பத்துல வந்திருந்தா உடனே நம்ம சொல்லுவோம் அவங்க குடும்பத்தினுடைய புண்ணியம் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா புண்ணியமோ தவமோ ஏதும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண நபர் தான் அருணகிரிநாதர். அதை ஒரு இடத்துல சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படிங்கிறார். அதாவது இறைவனை அடைவதற்கு, முருகனை அடையணும்னா 2 விஷயம் வேணும்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. ஒண்ணு பேரு, இன்னொன்னு தவம். அது என்ன சார் பேரு தவம்னா, போன ஜென்மத்துல செஞ்சு வச்சிருந்தா அது பேருன்னு அர்த்தம், அதுதான் கொடுப்பனை புண்ணியம். இந்த ஜென்மத்துல செஞ்சிருந்தோம்னா அது தவம்னு அர்த்தம். இது 2ம் இல்லாதவன் நான்னு நம்மளை முன்னிறுத்தி அருணகிரிநாதர் சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு சொல்லக்கூடிய அருணகிரிநாத பெருமான் திருவண்ணாமலையிலே கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டிலே, அந்த வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தற்கொலைக்காக முயன்று முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு உலகத்தை உய்விக்கும் பொருட்டு யார் யாரெல்லாம் முருக உபாசனையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக முருகனே தேர்ந்தெடுத்த மகான் தான் அருணகிரிநாதர். அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அருணகிரி தான். முருகன் தான் நாதன்கிற அந்த பெயரை சேர்த்து அருணகிரிநாதர்னு வைத்தார். ஏன் நாதன்னு வச்சாருன்னா, நாதம்னா ஓம்னு அர்த்தம். முருகப்பெருமானுடைய இன்னொரு பெயர், முருகனுடைய மந்திர வடிவமே ஓம் தான். அந்த நாத பிரம்ம தத்துவம் அவருக்குள்ளே நுழைந்ததால் அவருக்கு அருணகிரிநாதர்னு முருகப்பெருமான் திருப்பெயரிட்டு அழைத்தார். அந்த அழைத்ததோடு மட்டும் இல்லாம தீட்சை கொடுத்தார். உலகத்திலேயே எல்லா விதமான தீட்சையையும் கடவுள்கிட்டே பெற்ற ஒரு நபர் யாருன்னா அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் கொடுத்த அந்த மகா மருந்துக்கு பெயர், மகா மந்திரத்துக்கு பெயர் திருப்புகழ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த திருப்புகளுக்கு பெயர் வைத்தது முருகப்பெருமான். இப்படி எண்ணற்ற அருள் ஆட்சிகளை கொடுத்த முருகப்பெருமான் அருணகிரிநாதரை ஏன் இதையெல்லாம் செய்ய வச்சார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல அருணகிரிநாதரே சொல்றார். எதற்குன்னா, கலியுகத்துல முருகப்பெருமான வழிபடுவது அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ரொம்ப இயல்பாகவே வரும். கலியுகத்தினுடைய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். அதனாலதான் நம்ம எவ்வளவு தூரம் முருகப்பெருமான்கிட்ட நெருங்குறோமோ அந்த அளவுக்கு மனசு அவரை விட்டு விலகிறதுக்கு தவிக்கும். ஏதோ ரொம்ப இயல்புல ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு கவலையினாலேயோ இல்ல கஷ்டத்தினாலேயோ இல்ல ஏதோ வாழ்க்கையில் நடந்த நன்மைக்காக முருகன்கிட்ட போனா கூடிய அதுக்கப்புறம் முருகனை விட்டு எக்காரணம் கொண்டு பிரிய முடியாத பந்தம் மனசோட முருகனுக்கு ஏற்பட்டுரும். இப்படி ஏற்படக்கூடிய மனசை
அடுத்த நிலைமைக்கு மாத்தணுங்கிறதுக்கு உண்டான பொறுப்பை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு தான் கொடுக்கிறார். இந்த பூமியில முருக வழிபாட்டினுடைய மிகச்சிறந்த குருவாக இருக்கக்கூடியவர் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய வழி, முருகனை அடையக்கூடிய வழி என்ன, அதையே இப்ப சிந்திக்கணும். பொதுவாகவே குரு பூஜைன்னு சொன்னா அந்த குருமார்களுக்கெல்லாம் பூ மாலை எல்லாம் போட்டு சூடம் கற்பூரம் எல்லாம் காட்டி வழிபடுவது மட்டுமல்ல குரு பூஜை. குருவனுடைய பூஜை, குரு பூஜைன்னா என்னன்னா, குரு காட்டி கொடுத்த வழியிலே குருவை முழுமையாக நம்பி யார் போறாங்களோ அவங்கதான் உண்மையாலுமே குரு பூஜையை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். அப்ப அருணகிரிநாதருடைய குரு பூஜையை கொண்டாடணும்னா அருணகிரிநாதர் என்ன சொன்னாரோ அதை நம்ம பின்பற்றணும். அருணகிரிநாதர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல நமக்கு வேண்ட கத்து கொடுக்கிறார். ரொம்ப இயல்பாக சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு எல்கேஜி போனா ஒரு குழந்தைய எழுதுறதுக்கு எப்படி டீச்சர் கையை பிடிச்சி எழுத வைப்பாங்களோ அதே மாதிரி அருணகிரிநாதர் நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்றார். ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்னு பாடக்கூடிய பணியை முருகா எனக்கு கொடுன்னு கேட்கிறார். நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? தினந்தோறும் காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதை ஏதோ பண்றோம். அந்த வேலை எதுக்குன்னா பணம் சம்பாதிப்பதற்காக. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல நமக்கு ஒரு உண்மை புரியுது, பணத்தினால சந்தோஷத்தை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை புரியுது. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சம்பாதிக்கிறோம், உறவுகளை சம்பாதிப்போம், மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு சுற்றத்தை உருவாக்கும். இவங்கனால நமக்கு சந்தோஷம் வருமானு கேட்டா ஒரு எல்லைக்கு மேல அவங்கனாலையும் வர முடியாது. அதுக்கு அடுத்து என்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமான்னு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்வேன். சாப்பிட்றது, பாட்டு கேட்கறது, இது ஒரு கட்டத்து மேல சலிச்சு போயிடும். அப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சா உனக்கு சந்தோஷம் வராதுடா, ஆனந்தம் வராது. எந்த வேலையை செஞ்சா உனக்கு சந்தோஷம் வருங்கிற அருணகிரிநாதர் புரிஞ்சுக்கிட்டு முருகன்ட்ட அந்த வேலைக்கு ஜாப் வேகன்சி வைக்கிறார் நம்மளுக்காக. சாமி இந்த அப்ளிகேஷன் எனக்கு கையெழுத்து போட்டு கொடு. என்ன அப்ளிகேஷன்? சாமி எடுத்துட்டு பார்த்துட்டு சொல்றார், என்னப்பா இது அப்ளிகேஷன்னா? அதுல போட்டிருக்கார், பாடும் பணியே பணியா அருள்வாய். என்னன்னா, எந்த வேலையை செஞ்சாலும் கந்த வேலை வணங்குறத விடக்கூடாது அப்படிங்கிற உன்னத தத்துவத்தை சுவாமி நமக்காக ஒரு இடத்துல வைக்கிறார். இதுல சுவாமி சொல்ற முதல் பாடம், என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஒரு வேலையை மறக்க கூடாது. அது என்னன்னா, தினந்தோறும் முருகனை பாடுவது. முருகனை பாடியே அடைய முடியும். நம்மளுடைய சமயத்துல நாத உபாசனைன்னு ஒண்ணு இருக்கிறது. அதாவது இறைவனை பாடியே அடைவது. முத்துசுவாமி தீட்சிதர், தியாகையர், இது மாதிரி எத்தனையோ மகான்கள் பாடியே இறைவனை அடைந்திருக்கிறார்கள். உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், பாடுறதுன்னா எனக்கு சங்கீதம் தெரியாது, சுரம் தெரியாது, தாளம் தெரியாது. அதுவல்ல, அந்த பாட்டுக்கெல்லாம் பயிற்சி வேணும். எது? கர்நாடக சங்கீதம், இன்னும் இருக்கிற இசைக்கெல்லாம் பயிற்சி வேணும். இந்த திருப்புகளுக்கும் கந்தர் அலங்காரம், கந்த அனுபூதிக்கு பயிற்சி வேண்டாம், பக்தி இருந்தா போதும். அந்த பக்தி இருந்தா இந்த பாட்டு ஜெயிக்கும். அதை சாமி சொல்றார் ஒரு இடத்துல. இந்த பாட்டை பாடுறதுக்கு எதிராக தகுதினா அதை சுவாமி ரொம்ப அழகா சொல்றார். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே திருப்புகழ் பாடிங்கிறார். அப்ப திருப்புகழ் பாடுவதற்கு முதல் தகுதி பக்தி தான் வேணுங்கிறார். அந்த பக்தியில எப்படி இருக்கணும்னா, என்ன அழகுன்னா, ஒரு குருவாக இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் முருகனை பார்த்தார், முருகனோடு கலந்து விட்டார். அவருக்கு இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல அடுத்து அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இருந்த போதிலும் முருகனை பார்த்து ஜீவன் முக்த நிலைக்கு போனதுக்கு அப்புறமும் காலால ஒவ்வொரு கோவிலுக்கும் ஓடி ஓடி சென்று முருகனை தரிசனம் செய்து திருப்புகழ் பாடினார். ஏன்னா அவருடைய மனசு என்ன நினைக்குதுன்னா, அட நம்ம அருள் வாங்கிட்டோம், முருகனோட சேர்ந்துட்டோம், இதோட நம்ம கடமை முடியல, நமக்கு பின்னாடி எத்தனையோ அடியார்களும் மக்களும் முருகனை நினைச்சு ஏங்குறாங்களே, இவங்களுக்கு ஒரு வழிகாட்டணுங்கிறதுக்காக நம்ம பண்ற அத்தனை தப்பையும் தாமேல ஏத்துக்கிட்டு அந்த தப்பை நினைச்சு பாடுவார். அதுதான் அருளாளருடைய ஒரு மிகச்சிறந்த குணம். என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ண தப்பே அடுத்தவன் மேல போடுவோம். அவனாலதான் இதை பண்ணேன், இவனாலதான் இதை பண்ணேன், சூழ்நிலையில இதை பண்ணேன்னு. ஆனா அருணகிரிநாதர் நம்ம பண்ற தப்பையெல்லாம் அவர் செஞ்சதாக நினைச்சு சாமி கிட்ட சொல்லுவார். உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலகொடு அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உலத்தில் உள்ள அன்பினர் உறவிடம் அருகிலன்னு நம்ம எதையெல்லாம் செய்யறோமோ அதையெல்லாம் பட்டியலிட்டுட்டு முருகா எனக்கு இந்த அருள் கிடைக்குமான்னு கேட்டப்போ அந்த இடத்துல சொல்றார், தகுதியே இல்லாதவனுக்கு எப்படி இறைவன் அருள் கொடுப்பார்? தகுதியே இல்லாதவனுக்கு இன்னைக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறது காசு உண்டாகனவனுக்கு தகுதி இல்லைன்னா வேலை இல்லைன்றான். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய அலுவலகத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு படிப்பு வச்சிருக்கிறான்,
ஒரு அதிகாரியை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கிறான். சாதாரண இந்த உலகத்துல மனுஷனை பார்க்கறதுக்கே இத்தனை தகுதி இருந்தா முருகனை பார்க்கறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத நம்ம எப்படி முருகனை பார்க்கறது, இல்ல முருகன் எப்படி நம்மளை பார்க்கறதுன்னு அருணகிரிநாதர் சொன்னார். கவலைப்படாத, அதுக்கு ஒரு தகுதி தான் நான் உனக்கு தரப்போறேன்னு சாமியே அந்த மந்திரத்தை பாடினார். அதுதான் திருப்புகழ்ங்கிற மகா மந்திரம். அந்த திருப்புகழை பாடினால் உள்ளுக்குள்ளே தகுதி தானாக வரும். சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா. அது எப்படின்னா, ஒரு பாத்திரத்துல கெட்ட தண்ணி இருக்கு, அந்த கெட்ட தண்ணியை வெளியே ஏத்தணும்னா ஒண்ணு பாத்திரத்தை உடைக்கணும், இல்லைன்னா பாத்திரத்துல ஓட்டை போடணும். இது ரெண்டுமே முடியலையா என்ன பண்ணலாம்னா நிறைய நல்ல தண்ணியை உள்ள ஊத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா கெட்ட தண்ணியும் போய் நல்ல தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இந்த மனசுக்குள்ள எவ்வளவு குற்றங்கள், கவலைகள், துயரங்கள்னு எது இருந்தாலும் திருப்புகழ்ங்கிற சொட்டு மருந்த சொட்டு சொட்டா உள்ள விட 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 ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மனசு அருணகிரிநாதருடைய அருள் ஞான நிலைக்கு தகுந்த மாதிரி மனம் மாறும். முருகனுடைய அருள் உள்ளே வரும். இப்பேற்பட்ட வழியை போட்டு கொடுத்த அருணகிரிநாதர் பல இடங்கள்ல நம்ம முருகன்ட்ட என்ன வேண்டணுங்கிறத சொல்றார். முதல்ல சாமி சொல்றார், முருகப்பெருமானை தினந்தோறும் பூஜை பண்ற பேரு எனக்கு வேணும்னு கேட்கிறார். பூஜைனா பெரிய யாகங்களோ இல்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் சாமி சொல்லல. தினந்தோறும் நம்ம வீட்டுல உட்கார்ந்து முருகனை நினைச்சு எப்படி பூஜை பண்றதுன்னா சாமி கையெடுத்து கும்பிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கையை அப்படியே பிடிச்சி கையை நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்க, சாமியை பாரு, உட்காரு. சாமி சொல்றார், அருணதல பாத பத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மகிழ்வீராங்கிறார். என்னன்னா, முருகப்பெருமானுடைய அந்த மலர் திருவடியை நினைச்சு தினந்தோறும் திருப்புகழ் பாடுற அது போதுங்கிறார். அந்த திருப்புகழ் பாடுனா எல்லா பூஜையும் பண்ண பலன் உனக்கு தானா வரும்னு சுவாமி சொல்லி கொடுக்கிறார். இப்பேற்பட்ட அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாளான இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? வீட்டுல அருணகிரிநாதருடைய படம் வச்சு நிறைய மாலையெல்லாம் போட்டு முருகனுக்கும் மாலையெல்லாம் சாற்றி முருகப்பெருமானுடைய அற்புத மந்திரமாகிய அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தரந்தாதி, இது இல்லாம வேள்மாறல்னு நமக்கு தெரிந்த தோத்திரங்களை எல்லாம் பாடி முருகன்ட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கணும். அது என்ன விண்ணப்பம்னா, அப்பா முருகா, எனக்கு வெகு சீக்கிரமாக அருணகிரிநாத சுரூபமாக எனக்கு ஒரு குருவை கொடுன்னு கேட்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அருணகிரிநாதர் சித்தி அடைஞ்சிட்டார், இனிமேல் நம்ம கிட்ட வரமாட்டார்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். வள்ளலார் சொல்றார், வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபுன்னு எப்படி தெய்வம் நினைத்த போது அவதாரம் எடுக்குமோ அதே மாதிரி குருநாதர் ஒரு பக்தனை கடை தேர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா எந்த இடத்திலும் கூடி வந்து நமக்கு காட்சி தருவார். எந்த ரூபத்துல வேணா வருவார். அருணகிரிநாதர் இந்த பூலோகத்தை விட்டு செல்லவில்லை. முருகனோடு கலந்தாலும் நாம் நினைத்தால் நமக்காக வந்து நம்மளுடைய ஜென்மாவை கடை தேற்றுவார். ஆத்ம நிலையை அடைய செய்வார். முக்தியை அடைய செய்வார். நிறைவாக ஒரு வார்த்தையை அருணகிரிநாதருடைய வார்த்தையை வைத்தே நிறைவு செய்கிறேன். அருணகிரிநாதர் குரு பூஜை என்று நாம் முருகனிடத்தில் கேட்க வேண்டியது ஒரே ஒரு பிரார்த்தனையைத்தான், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி இந்த அற்புதமான அருணகிரிநாதர் குரு பூஜை விழாவிலே யாரெல்லாம் அருணகிரிநாத பெருமானை மனம் மெய் மொழிகளிலாலே வழிபடுகின்றீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.